வணக்கம் நண்பர்களே. தமிழ் பைபிள் கார்டன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான கதையோட தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன். சரி, ஒரு ஊரில் ஒரு சபை போதகர் இருந்தாராம். போதகர்னா பாஸ்டர், சரிங்களா? அவர் நல்ல போதகர். அந்த சபையில் ஒரு 2 நபர்கள் இருந்தாங்கன்னா, அந்த 2 நபர்களும் என்ன பண்ணாங்கன்னா, தங்களோட இருந்த வீட்டை மாற்றி வேறொரு வீட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அப்படி குடிபெயர்ந்து போகும்பொழுது புதுசாக போன வீட்டுக்கு ஜெபிப்பதற்காக இந்த போதகரை அழைச்சிருக்காங்க. இந்த போதகரும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் வீட்டிற்கும் அவர் ஜெபிக்கிறதுக்காக செல்றாரு. முதலாவது நபர் வீட்டிற்கு செல்றாரு. சென்ற உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாய் இவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நாய் தான். இவர் அந்த வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் அவரை கை குலுக்கி சந்தோஷமா வரவேற்கிறாங்க. கூட அந்த நாயும் தான். அந்த நாய் அவர் காலை சுத்தி தன்னுடைய சந்தோஷத்தை தன் வாலின் அசைவு மூலமா காட்டி மாதிரி பல விஷயங்கள் அது செய்து தான் சந்தோஷமா இருக்கிறத அவருக்கு காட்டுச்சான். அவர் ரொம்ப சந்தோஷமானாராம். அப்போ அவர் கேட்டாராம், இது என்ன டாமி ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இடம் மாறினதுனால ரொம்ப அவருக்கு அந்த அசௌகரியம் மாதிரி இல்லையா அப்படின்னு. இல்ல அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ அங்கேயும் இங்கேயும் போயிட்டு நல்லபடியாவே விளையாண்டுகிட்டு இருக்கா. அவ இடம் மாறணும் அப்படின்ற ஒரு இதுவே அவளுக்கு இல்ல. எங்களுக்கு எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாரு. இதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டு போதகர் இப்ப என்ன பண்ணாருன்னா மறுபடியும் பிரயாணம் பண்ணி அந்த 2வது வீட்டுக்கு போறாரு. அந்த 2வது வீட்டுல ஒரு பூனை வளர்த்தாங்களாம். இவர் அந்த வீட்டுக்கு போன உடனே அவரு என்ன எதிர்பார்த்தாருன்னா, இந்த பூனையும் தன்னை சுத்தும், தான் கிட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவர் அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி போயிட்டு வந்தவர் தான் அந்த பூனையும் இவருக்கு பரிச்சயமானது. அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா ஒரு கை குலுக்கி வளர்த்து எல்லாருமே இருக்கிறாங்க. வீட்டில் அவர் எல்லாருமே அவரை சந்தோஷமா வரவேற்று உபசரணை நல்லபடியாக நடக்குது. ஆனா அவர் பார்க்குறாரு, அந்த பூனை மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒதுங்கி ஒதுங்கி ஒளிஞ்சு போகுது. ஒரு மாரி சந்தோஷமே இல்லாம அது இருக்குது. உடனே அந்த வீட்டு நபர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, "ஆமாங்க, இந்த புது இடத்துக்கு மாறுனதுலேருந்து அது அப்படிதான் இருக்கு. யார்கிட்டயும் பழக மாட்டேங்குது. போய் ஓரமா போய் ஒளிஞ்சுக்குது. பால் இந்த மாரி ஏதாவது வச்சா மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் அது பண்ணி எங்கேயோ மூலையில போய் உட்காந்துக்குது. எதுவும் விளையாட மாட்டேங்குது. எதுவும் பண்ண மாட்டேங்குது. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு" அப்படின்னு. இத இப்படி யோசிச்சுட்டே வந்தோன்னே அந்த போதகர் இந்த அனுபவத்தை சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன் இந்த நாயால சந்தோஷமா இருந்த மனுஷன் இந்த பூனையால சந்தோஷமா இருக்க முடியல? காரணம் என்னன்னா, நாய் அதனுடைய எஜமானை சிநேகித்தது இடத்தை அல்ல. ஆனா பூனை இடத்தை சிநேகித்தது எஜமானனை விட. சரிங்களா? அதனாலதான் இடம் மாறினா கூட தான் எஜமான் தான் கூடவே இருக்கிற இந்த சந்தோஷம் அந்த நாய்க்கு இருந்ததுனால அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அந்த பூனை அப்படி இல்லை. எஜமான விட அந்த இடத்து மேல ரொம்ப விருப்பம் வச்சதுனால இடம் மாறின உடனே அதால ஏற்றுக்கொள்ள முடியல. இதே போலதான் நாம என்ன செய்யறோம்? எத்தனை முறை நம்ம கடவுளை நம்ம முன்னிலை வச்சிருக்கிறோம்? நம்ம யாரை அதிகமா சிநேகிக்கிறோம்? பணம், பொருள், பதவி, இல்லை செல்வாக்கு, இல்லை ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா பொம்மைகள், தின்பண்டங்கள், இது போல விஷயத்துல நீங்க அதிகமா வைக்கிறீங்களா? இல்லை நம்ம யாரை சிநேகிக்கிறோம்? நம்மளுடைய தேவனையா, இல்லை அவர் மூலியமா பரிசுகளையா? நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். தேங்க்யூ.